கஷ்டப்பட்டு நீங்கள் குடும்பங்களையும் விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. ஆமாம் சார். சந்தோஷம். நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கா சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சரி, தமிழ்நாடு தேனி, மதுரை பக்கத்தில் தேனி. எல்லாம் செய்ய போயினேன் பாருங்க, எல்லாரும் முழு பேரும் போயினேன். நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்தோம். இந்த பிரிட்ஜ் மேலே வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துச்சு. இந்த இருக்கிற பிரிட்ஜ் வந்து அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரிட்ஜ் அந்த சைடில் வந்து போட முடியும். அது எடுக்கினேன். அங்கேருந்து வந்து நிற்கிறீங்க. எத்தனை நாளாக வந்து நிற்கிறீங்க நீங்கள்? இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள். இன்னொரு நாட்டுக்கு வந்து 2 வேலை செய்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம், புது அனுபவம். கப்பல் இங்கே இந்த பாதையெல்லாம் தற்காலிகமாக வந்து இப்போது பூவப்பட்டிருக்கு ரோட்டை கடக்கிறதுக்கு. இதை வந்து நாங்கள் நடந்து தான் போகலாம் ஒழிய மற்றும்படி வேறு மோட்டர் பைக்காலே ஒன்றும் போக இயலாது. மண்முட்டையெல்லாம் போட்டிருக்கோம். மண்முட்டையை தாண்டி வந்து இந்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறபடிக்கா இப்போ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம். இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டில் நிற்கிறேன். இன்றைய வந்து இந்திய இராணுவம் வந்து இந்த பாலம் திருத்துற பணியில் ஈடுபட்டிருக்கு. அந்த வேலைகள் என்னமேன்னு சொல்லி பார்க்க போகிறேன். பார்ப்போம். பாதி சொன்னால் நான் பரந்தன் ரோட்டால் போய்கொண்டு இங்கே பாதி இன்னும் நல்ல மழை பெய்து. அந்த வேக மூட்டம் எல்லாம் வந்து கீழே இறங்கினபடி இங்கே அப்படி நாங்கள் பயணம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் புகாராக இருக்குது ரோட்டு எல்லாமே. நான் வெளிக்கிறேங்க யாழ்ப்பாணத்தில் மழை குறைவு. ஆனால் இங்கே வந்து நல்ல மழை பெய்து வந்துருக்கேன். மழை மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த பாலத்தில் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கீங்க. நீங்கள் சிந்திக்கிறார் போகலாம் விட்டா மட்டும். பார்த்தீங்க சொன்னால் இந்த பாலத்துக்குரிய வேலைப்பாடுகள் நிற்குது பாருங்க. இந்த இராணுவ வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு வந்து என்ன வேலைகள் வந்து இங்கே நடைபெறுகிறேன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே இந்த காணொலியை பார்த்துருப்பீர்கள், திருத்த வேலைகள் நடக்கிறேன்னு சொல்லி. இப்போ நான் இன்றைக்கு தான் வந்து காணொலி பதிவேற்றேன். இப்போ வந்து நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வேலை இந்த கம்பிகள் எல்லாமே இங்கே நிற்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இராணுவம் வந்து அதுக்குரிய வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க. அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்குரிய கம்பிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருக்கீங்க பாருங்க. பாலத்துக்குரிய கம்பிகள் எல்லாமே இருக்கு. எங்கே நிற்கல பாருங்க. இந்திய இராணுவம் வந்து இங்கே நிற்கணும். இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கேன். அதுக்குரிய வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க. வந்து இதில் வந்து எல்லா மாநிலக்காரரும் நிற்கிற தமிழ்நாடு, மற்றது கேரளா, மற்ற சிங்கரா நிற்கிற பாருங்க. வந்து இந்த வேறு மொழிலாம் கதைக்கினேன், கிந்தி மொழி இல்லை கதைக்கினேன். இப்படி மக்களுக்காக நீங்கள் கதை உதவி செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு உதவி செய்து வந்திருக்கோம். இந்தியாவிலேருந்து வந்து நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க. இந்தியாவில் இந்த இடம்
இங்கேருந்து வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுல தேனி மதுரை பக்கத்தில் தேனி. பார்த்தீங்கன்னா பெரிய கிரேன் வச்சு தான் இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து தூக்கினேன். இங்கே பார்ப்போம் வந்து என்ன வேலைகள் வந்து இங்கே நடைபெறுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இது போய் கவனமாக தான் இந்த இடத்துல போகணும் நடக்குது. இந்த இடத்துல நீங்கள் சறுக்கினா அப்படியே கீழே வந்து விழுத்தி விட்டுடும். இந்த இதுவும் வந்து வாகனம் வந்து இப்போ ஸ்டார்ட்லாம் நிற்கிது. அதுக்கேற்றமே நாங்கள் மெல்லமாக பிடிச்சி முன்னுக்கு போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்காலயம் வந்து நிறைய இராணுவம் நிற்கி, இந்திய இராணுவம் எல்லாம் வேலை செஞ்சு இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாலத்துக்குரிய கம்பிகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு வேலை செய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? புது அனுபவம். இது உங்களுக்கு புது அனுபவம் என்ன? இப்படி தூரத்தில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் கூட எக்ஸசைஸ் நடக்கும். அது மாதிரி நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறோம். ஹியூமனிட்டரி அசிஸ்டன்ஸ் தான் என்ன இல்லை, இன்னொரு நாட்டுக்கு வந்து ரெண்டு வேலை செய்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம், புது அனுபவம். ஏன்னா நான் வந்து புதுப்பேன். நான் வந்து 7 years தான். எவ்வளோ காலம் நீங்கள் இராணுவத்தில் இணைந்து? 7 years 1 month ஆகும். வந்து முதலாவதாக நீங்கள் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகிறது இதுதானா ஃபஸ்ட் டைம்? இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் இராணுவ ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க? இராணுவ பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருக்கேன். பட் அவ்வளோ இது சார் வந்து கிடைக்காது. கப்பல் இங்கே வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க. இந்த பிச்சாயிட்டு மேலே வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துச்சு. இந்த இப்போ இருக்கிற பிரிட்ஜ் வந்து அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பிரிட்ஜ் அந்த சைட்டில் வந்து போட முடியும். இப்போ நாங்கள் இந்த பிரிட்ஜ் சைட் வந்து லேஅவுட் பண்ணுது. இந்த லேஅவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 day டைம் இருக்கும். நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து ரெடி பண்ணுறோம். சரி, நீங்கள் அங்கேருந்து வந்து நிற்கிறீங்க. எத்தனை நாளாக வந்து நிற்கிறீங்க நீங்கள்? இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆகிட்டு. இப்போ இவ்வளோ மக்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் குடும்பங்களையும் விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. ஆமாம் சார், சந்தோஷம். நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கா சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சரி, ஓகே சார். பார்த்தீங்க சொன்னால் வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த பாலத்துக்குரிய வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அந்த அதுக்குரிய பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இங்கே பாருங்க, பாருங்கள் இந்த கிரேனாலான் வந்து பாலத்துக்குரிய இந்த மெயின் இதுகள் பொருட்கள் எல்லாம் வந்து தூக்கி வைக்கணும். இங்கே இந்த பாருங்க, நாங்கள் இந்த பாலத்து இந்த உடைஞ்சதால் வந்து இந்த பாதையால் போய்த்தான் நாங்கள் அங்காளி முன் ரோட்டுக்கு போகணும். பாருங்கள், இதால் நடந்து போகணும். இதாலே சின்னாக்கள் எல்லாம் போகிறது வந்து கஷ்டம். இங்கே இதில் பார்த்தீங்க சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து அந்த சேர்ந்து உதவி செய்யினேன். பாருங்க, இது பார்த்தீங்க சொன்னால் இந்த வேலைப்பாடு இதுதான் அந்த உடைஞ்ச பகுதி. இந்த இதுக்கு இங்கால இந்த ரோட்டு வந்து இல்லை, இடையில அந்த பாலம் இருந்தால் அந்த பாலம் வந்து ஃபுல்லாகவே வந்து சேதமடைஞ்சு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது இந்த வேலைகளுக்காகத்தான் இந்திய இராணுவம் வந்திருக்கு.
இந்த பாதையெல்லாம் தற்காலிகமாக வந்து இப்போது பூவை விட்டுருக்கு ரோட்டை கடக்கிறதுக்கு. இதை வந்து நாங்கள் நடந்து தான் போகலாமே ஒழிய மற்றும்படி வேறு மோட்டர் பைக்காலே ஒன்றும் போக இயலாது. மோட்டர் பைக் அதில் விட்டுட்டு முன்னுக்கு அந்த வேலை நடக்கிறதுக்கு முன்னுக்கு விட்டுட்டு நீங்கள் நடந்து போகலாம். இந்த பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மழை பெய்தால் இதால் போக இயலாது. இங்கே பாருங்கள் இந்த மண்முட்டையெல்லாம் போட்டிருக்கோம். மண்முட்டையை தாண்டி வந்து இந்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறபடியா இப்போ சின்ன ஆக்கள் வந்து போகிறது கவனமாக இருக்கணும். பாருங்கள் இது பாதுகாப்புக்கு வந்து இராணுவம் நிற்குது, ஸ்ரீலங்கா இராணுவம். இப்போ இது வந்து உடைஞ்ச பழைய பாலம். இது வந்து ரெண்டையும் என்ன வெல்டிங் வெட்டித்தான் எடுத்து தான் புது பாலம் போடணும். அதுக்குரிய வேலைப்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு எனக்கு முடியலை. இப்போ இதில் வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கு. அங்கால வந்து பாலம் புது பாலத்தில் அந்த வேலைப்பாடுகளுக்கு அவை செய்து கொண்டிருக்குன்னு பாப்போம். இந்த காணொலியில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து நான் காட்சிப்படுத்துகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் முழுசாக வந்து அப்படியே வெளியில் எடுக்க முடியாது. இதுக்கு வேலை இங்கே பாருங்க, அந்த வேலை பங்கு பாருங்க, அந்த வெல்டிங்கால வந்து அந்த பாலத்தை கலட்டினாங்க. பாருங்க இதை வந்து 2 ஆக்கணும். இந்த பாலத்தை 2 ஆக்கினா தான் அதை வந்து அப்புறப்படுத்தணும். இதில் பார்த்து 2 கிரெயினும் வந்து வேலையில் நிற்கிது. வேலையில் இந்த ஸ்டார்ட்லாம் நிற்கிது. அப்படியே எல்லாம் இந்த போகிற பாதையெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னாக்கள் எல்லாம் போகலாம். இங்கே பாருங்க, அவதானமாக போகணும். நீங்கள் இந்த பாதையால் போகிக்க அவதானமாக போகணும். அந்த இடம் எல்லாமே வழுக்குது. மழை கொஞ்சம் கூட பெய்து வெள்ளம் ஓடினா இந்த இடத்துல போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்ரீலங்கா இராணுவம் தான் இதில் நிற்கிது. இதில் இந்திய இராணுவம் இதில் நிற்கிது. இன்னொரு வாடி காவல்கள் இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த வெல்டிங் பண்ணி தான் அந்த பாலத்தை கலட்டினேன். இங்கே பாருங்க, இந்த பாருங்க இந்த பாலத்தை வந்து அந்த விட்டு எடுக்கிறேன். அந்த விட்டு எடுத்தால் தான் அந்த பாலத்தை The Indian Army got inducted on 2nd of December, in which we inducted engineers bailey sets, including the Paraffin Hospital. The Indian Army engineers did the recce of many bridging sites. One of them is here where we are standing today, which is connecting the northern province, which is one of the most vital highways of the northern province. So we have completed the recce. Our stores are here and are with the team of 440, 4 officers, 440 other ranks. And we are going to construct the Bailey Bridge over here, which is going to provide the dual carriageway, that is the two-way road space to the people of Sri Lanka, which is going to substantially enhance the vital lines of communication which are there, that are going to reconnect right now with the districts which are in the northern part of the country, which are remaining disconnected till now. We will be able to do that. We are on it and will complete that. நான் வந்து இந்த சேதமடைந்த பாலம், இந்த பாலத்தை தான் வந்து இப்போ அரிவாசி 2 எடுத்து தான் புது பாலம் போடுவினேன். அதுக்குரிய வேலைப்பாடு நடந்துட்டு வாரேன். நீங்கள் தான் எங்களை பூவை விடாமல் தடுத்து வைக்கிறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் எங்களை வந்து நிற்க சின்ன வேலை நடக்குது, போக வேண்டாம்னு சொல்லி. இப்போ வேறு இந்திய இராணுவம் அவர் வந்து சொல்லியிருக்கார், தமிழ் தான் கதைக்கிறார், சொல்லியிருக்கிறார். இப்போ பிரச்சனையில் வாங்குவோன்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்போ
நடந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சொல்லியிருக்கிறார். இதில் பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ இந்திய ராணுவம் தான் நிற்குது. இப்போ வேலை செய்து நிற்கிற பாருங்க, என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்க. நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க சொன்னால் எல்லோரும் வந்து வாக்கி ரோக்கி வச்சு கதைக்கினேன், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பாருங்க. இப்போ பாலத்தை வந்து வெட்டுற அந்த கேஸ் போட்டு இந்த பாலத்தை வந்து 2ஆக எடுத்து தான் புது பாலம் அமைக்க வேண்டும். அதுக்குரிய வேலைப்பாடுகள் இருக்கணும். இப்போ மண்ணெல்லாம் கொண்டு போகினேன். இதில் பார்த்தீங்க சொன்னால் அந்த புது பாலம் அமைக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இதிலே வந்து இருக்குங்க. இதுக்குரிய இதுகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து அதை எடுக்கினேன். இதில் வந்து காவலுக்கு வந்து இலங்கை இராணுவம் இதில் நிற்குது. பார்த்து சொன்னால் வந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய போயின பாருங்க. எல்லோரும் 3 பேரும் போயினேன். இப்போ இந்த பஸ் எல்லாம் வந்து நிற்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கீங்க பாருங்க. இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்துருக்கிற இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரைக் ஒன்ஸ் ஆஃபர்ஸ், தென் கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவு போகிற A35 ரோட்டில் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒன்று ஸ்டேஜ் உடஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் பிளேஸில் நாங்கள் ரெக்கி பண்ணோம். இதில் ப்ரைமரியாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். பட் ப்ரைமரியாக இந்த ரோடு டிபார்ட்மெண்ட் போடுறதுனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கண்டினியூ பண்ணிக்கிறோம். இந்த பிரிட்ஜ் உடனதுனால நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பப்ளிக் கிட்ட நாங்கள் கேட்டப்போ கூட இதனால நிறைய 10 to 15 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. நிறைய ட்ரக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம். இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம். நம்புகிறோம், பண்ணி கொடுப்போம். நன்றி.